அனைவருக்கும் வணக்கம். வாழ்வியல் நிலை யூடியூப் சேனல் மூலமாக உங்களோட பேசுகிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல பயனுள்ள தகவல்களை இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குறதுல நான் பெருமை அடைகிறேன். பயனுள்ளதாக இருக்குதுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி தகவல்கள் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சரிங்களா? நம்ம நேரன்றது எவ்வளோ முக்கியத்துவமான ஒன்றுன்னா அவ்வளோ ஒரு முக்கியத்துவமானது. நேரத்தை வீணடிக்காதே, இதுதான் இன்றைக்கி டாபிக். சரிங்களா? நேரத்தை வீணடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதும் சொல்கிறேன். சரிங்களா? நேரத்தை எப்படி வீணடிக்கிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தேடுதல். எதையாச்சும் ஒரு பொருளை வச்சுட்டு தேடிட்டுருக்குது. அதை தேடுறது, அதை வைக்கும்போதே அது எங்கே வைக்கிறோன்னு தெரிஞ்சிடுச்சோன்னா, கரெக்டாக ஞாபகம் இருந்தானா அதை கரெக்டான இடத்துல எடுத்துடலாம். ரேஷன் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, எனி டாக்குமெண்ட்ஸ், எனிதிங் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், எதனா அர்ஜென்ட்டு, எந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட் எதனா ஒரு அவசரத்துக்கு தான் தேடிட்டுருப்போம். அதை தேடுற நேரம் நமக்கு வீணாகுது. அடுத்தது சண்டை போடுதல். குரல்ஸ்னால் கை சண்டை இல்லை, வாய் சண்டை போடும்போது நமக்கு நிறைய டைம் வீணாகுது. தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறது. அந்த வாய்ச்சண்டையில் வர விஷயங்கள் தேவையே கிடையாது. நமக்கு தேவையில்லைன்னு தெரியும், ஆனால் இருந்தாலுமே நம்ம அதை பேசிக்கிட்டே இருப்போம். அது நேரம் வீணாகிறது. மூணாவது பாயிண்ட் பேட் ஹேபிட்ஸ். கெட்ட பழக்கங்களுக்கு நம்ம கெட்ட பழக்கங்களால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது. அந்த கெட்ட பழக்கங்கள் என்ன பண்ணோன்னா நம்மளை பணத்தையும் செலவு பண்ண வைக்கும், நேரத்தையும் வீணடிக்கும். சரிங்களா? பணம் போனால் திரும்பவும் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் நேரம் போனால் சம்பாதிக்க முடியாது. கெட்ட பழக்கங்கள். அப்புறம் குறை சொல்கிறதுனால என்ன வரும்னா, குறை சொல்லாதவங்களே கிடையாது, குறை சொல்லாத வாயும் கிடையாது, குறைக்காத நாயம் இல்லை அப்படின்வாங்க. அந்த மாதிரி குறை சொல்லாதவங்களே கிடையாது. அது அதிகமாக சொல்கிறவங்க அதிகமாக இன்னும் நேரத்தை வீணடிக்கிறாங்க. கம்மியாக சொல்கிறவங்க கம்மியான நேரத்தை வீணடிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்கள பற்றி பேசுகிறதையோ, கம்பெனியோ, ஒருத்தரோட ப்ரொஃபைல், ஒருத்தரோட பற்றின கேரக்டரையோ விவரிக்கிறதையோ நிறுத்திக்கங்க. அது உங்கள் நேரத்தை வீணடிச்சிடும். உங்கள் லைஃப்பை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நேரத்தை வீணாக்கினால் நேரம் உங்களை வீணாக்கி விடும். நேரம் உங்களை வீணாக்கி விடும், சவாலாக விடும், அதெல்லாம் கிடையாது. அதாவது நீங்கள் வீணடிக்கிற நேரத்தின் பொழுது உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நீங்கள் செய்யாமல் போவீங்க. அதனால் உங்களுக்கு லைஃப் கேரியரில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாமல் போகும். சரிங்களா? அந்த ஒரு பயனுள்ள விஷயமாக அதை செய்யும்போது அது உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு நல்ல விஷயங்களை நிரப்பி உங்களை நாலேஜபிளாகவும், மற்றவங்களாண்ட பெருமைப்பட வேண்டிய விஷயங்களாகவும், சந்தோஷமாகவும், ஃபினான்ஷியலாகவும், ரிலேட்டிவாகவும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுதான் நேரத்தை பற்றின விஷயங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு சும்மா போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது, ஊரை சுற்றுறது அதுலேயும் எந்த வித பெனிஃபிட்ஸும் கிடையாது. எந்த வித இதுவும் இல்லாமல் சும்மா போயிட்டு காசு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா இடத்தையும் இப்போ பார்த்துட்டு வரேன், 10 தடவை டூர் போகிறது, 10 தடவை டூர் போயிட்டு பணமே இருக்காது, வறுமையில் இருப்பாங்க, இருந்தாலும் டூர் போகணுன்னு முயற்சி பண்ணுவாங்க. டூர் போகணுன்னு முயற்சி பண்ணுறது இல்லாமல் 4 பேரை கூட்டிக்கிட்டு பணம் போட்டு எல்லாம் செலவு பண்ணி போவாங்க. அதே 4 பேரை கூட்டி எல்லாம் பணம் போட்டு ஒரு ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிட்டு போவோம் அப்படிமா நினைக்க மாட்டாங்க. முயற்சி எப்படி இருக்கும்னா, முழுக்க பணத்தையும் டைமையும் வீணடிக்கிறது. பணம் வீணடித்தா திரும்பவும் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ ஏற்கனவே வீணடித்த பணத்துக்கான டைமும் மறுபடியும் சம்பாதிக்காத பணத்துக்கான டைமும் ஒரே விஷயத்த திரும்ப பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைமில் நம்ம செலவு பண்ணுறோம். அப்போது அதனால் இன்னும் மேலும் வளர்ச்சி நமக்கு குறையுது. நம்ம வளர்ச்சி குறையிறதுக்கு காரணமே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறது தான். 1லேருந்து 12வது வரைக்கும் படிப்பாங்க, காலேஜ் வரைக்கும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் படிப்பு ஒன்றும் இல்லைன்னு எடுத்து வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல மேரேஜ், நல்ல பொண்ணுன்னா பையன்னா பொண்ணு மேரேஜ் பண்ணுவாங்க. அதோடு அவங்க லைஃப் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் படிப்பை பற்றி யோசிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். வேலை, ஃபேமிலி அப்படின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது கற்றுக்கிறதுனா என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. கற்றல் கல்லூரியோடு முடிஞ்சிடுச்சு அப்படின்றது கிடையாது. கல்லூரிக்கு அப்புறம் அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் காலேஜ், அவுட் ஆஃப் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி ஜென்ரல் நாலேஜ்ன்றது தெரியாமல் இருப்பாங்க. ஜென்ரல் நாலேஜ் தெரியாததுனால என்ன ஆகும்னா, நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அனலைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் பற்றின விஷயங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்,
செபியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை பற்றியே வந்து தவறான புரிதல்கள். அதுனா மொத்தமாக இதுவாகிடும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்குது. அப்புறம் அதில் வந்து பெரிய லெவலில் வந்துடலாம். இது ரெண்டுமே என்னப்பா ரெண்டுமே சொல்கிறீங்களேன்னா, ஆமாம் ரெண்டுமே வந்து தவறு. அதை பற்றி என்னன்னு படிக்காமலேயே, என்னன்னு தெரிஞ்சிக்காமலேயே அதை பற்றி நல்லதோ கெட்டதோ பேசுறது. சரிங்களா? நல்லதும் கெட்டதும் தெரிஞ்சுக்கிட்டு, ஓரளவுக்காச்சும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அடுத்தது, எப்போவுமே நம்மளோட டைம் மட்டும் நமக்கு முக்கியம்னு நினைக்கிறது. மற்றவங்க டைம் பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நம்ம வேலை முடிஞ்சால் போதும் அப்படின்னு செல்ஃபிஷாக போயிட்டு அவங்களாண்ட நம்ம ஒரு வேலையை முடிச்சுக்கிட்டு வர்றது. அப்போது அந்த வேலை முடிஞ்சிடும், நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஆனால் அவங்களுக்கு அதனால டைமு செலவாயிருக்குதுன்றதை மறந்துடுறது. அவங்களோட டைமும் நம்மளோட டைமும் எப்போ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நம்ம செய்கிற வேலைனால அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும், நம்மளுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அதனால் யூஸ் ஆன டைம். சப்போஸ் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இல்லைன்னா, நம்மளுக்கு பலன் கிடைக்கல, அவங்களுக்கு பலன் இருக்குது நம்ம செய்கிற வேலைனால, நம்மளுக்கு பலன் இல்லைன்னா அது வந்து என்ன ஆகுன்னா பிரயோஜனம் இல்லாமல் வேஸ்ட் பண்ணுற டைம் ஆகும். ஸோ நம்ம சொல்லித்தர விஷயத்தினாலையும் நம்ம செய்கிற வேலைகள்னாலையும் மற்றவங்களுக்கும் பயன்படணும், நம்மளுக்கும் பயன்படணும். அந்த மாதிரி பார்த்துங்க. அந்த டைம் வேஸ்ட் பண்ணுற டைம். மற்றவங்கள பற்றி நெகட்டிவாக பேசுறது, நம்மளை பற்றி நம்மளே தாழ்த்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அதுதான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறதுல முக்கியமான விஷயமா இருக்கும். டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வருத்தப்படுவாங்க. எதனா ஒரு வேலை செஞ்சுட்டு அதில் தோல்வியோ இல்லை வந்து அதில் ஒரு கெட்டதோ நல்லதோ நடக்கும்போது அதை வந்து நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபீல் பண்ணுற டைம்னால் ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் க்ரோத் ஆகுமான்னு கேட்டால் ஒன்றுமே க்ரோத் ஆகப்படுது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நீங்கள் மட்டும் தான் ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பீங்க. சரிங்களா? அடுத்த முயற்சி என்னன்னு காலடி எடுத்து வைக்கிறது தான் நம்ம லைஃப்பில் நம்மளை நல்ல லெவலுக்கு கொண்டுட்டு போகும். இதுதான் உண்மை, இதுதான் அனுபவம். இதை யாராலையும் மாற்றவே முடியாது. சரிங்களா? அடுத்த ஒரு முயற்சி தோல்வி அடைஞ்சால் அடுத்த முயற்சிக்கு போகிறது தான் நல்லது. அந்த முயற்சி யோசித்து எப்படி பண்ணோம் தவறுன்றதை அனலைஸ் பண்ணலாமே தவிர, அதை நினச்சி வருத்தப்படுறதோ இல்லை அதை குறை சொல்லிட்டு திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறதோ எந்த விதத்துலேயும் நம்மளை வந்து ப்ரோக்ரஸ் அடைய வைக்காது, முன்னேற வைக்காது. சரிங்களா? அடுத்தது, இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளை செல்ஃப் மோட்டிவேஷன், நம்ம என்னென்னலாம் முன்னேறியிருக்கோம், என்னென்னலாம் மைனஸ் பண்ணியிருக்கோம் எழுதி பார்க்குற விஷயத்த யாருமே பண்ணுறது கிடையாது. எழுதி நோட்டில் டெய்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எழுதி பாருங்கள். அது பயனுள்ளதாக இருக்கும். படிங்க, டெய்லியும் புக்ஸ் படிங்க. நிறைய பேர் கூட புது நபர்களை கூட பழகுங்க. நம்மளை விட மிக அறிவுத்திறனும் செயல்திறனும் உள்ளவங்களாக கூட பழகுங்க. 10 மடங்கு 100 மடங்கு, நம்மளை விட 1 மடங்குலாம் கிடையாது, 10 மடங்கு 100 மடங்கு அறிவு செயல்திறன் உள்ளவங்களாக கூட பழகுங்க. பழகிறது வந்து சாதாரண வந்து ஈக்குவலான நாலேஜ் உள்ளவங்க, ஈக்குவலான அறிவுத்திறன் உடையவங்க, இவருக்கு ஈக்குவலான செயல்பாடு உடையவங்க, சமமான செயல்பாடு உடையவங்களோட சமமான அறிவுத்திறன் உடையவங்களாண்டு பழகாதீங்க. மேலும் பழகாதீங்க மீன்ஸ் அவங்களாண்ட சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்காதீங்கள. அவங்களாண்ட விட மற்றவங்க மிகப்பெரிய, நம்மளோட பணம், நம்மளோட பதவி, நம்மளோட நாலேஜ், அதாவது மீன்ஸ் அதெல்லாம் வந்து நாலேஜாக இருக்கணும். அவங்களுக்கான ஆசையாக இருக்கக்கூடாது. ஆசையாக போயிட்டு அவங்க பணத்துக்காகவோ பதவிக்காகவோ நம்ம பழகக்கூடாது. நம்ம பழகிறது அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், நம்ம எப்படி அதை வச்சு என்ன கற்றுக்கலாம். நீங்கள் போகிற எல்லா விஷயமும் கற்றுக்கிற நோக்கமாகவே இருக்கணும். இருந்தானா நீங்கள் முன்னேறிடுவீங்க. சரிங்களா? அதுதான். அடுத்தது, டெய்லி வந்து லேர்னிங் தான். லைஃபே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். நம்ம வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால் நம்ம வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம முன்னேறிடுவோம் அப்படின்றது தவறான விஷயம். நமக்கு தெரிஞ்சது கட்டுறது கை அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெய்லியும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுங்க. நான் பேசுகிறது மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு விவாதம் பண்ணாதீங்க. அந்த டைம் வேஸ்ட்டு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுல எவ்வளோ இருக்குது பாருங்கள். நான் சொல்கிறது மட்டும் கரெக்டு, நான் சொல்கிறது தவிர மற்ற எல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்களா? நினைக்காதீங்க. முதல்ல யார் சின்னவங்களோ பெரியவங்களோ சொல்கிற வார்த்தையை முதல்ல காது கொடுத்து கேளுங்க. எதிர்த்து பேசாதீங்க. எதிர்த்து பேசுறதுன்றது வந்து ஏதோ சண்டை போடுறவங்களாண்ட எதிர்த்து பேசுகிற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுறவங்களாண்டையும் எதிர்த்து பேசக்கூடாது. சரிங்களா? மோட்டிவேஷன் பண்ண வரவங்க, நல்லது சொல்லித்தரவங்க வந்து சொல்லாமல் போயிட்டாங்களான்னா அந்த நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய விரயத்தை கொடுக்கும். சரிங்களா? உங்களை மோட்டிவேஷன் பண்ணோம், உங்களை லைஃப்பில் முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்களாண்ட
நீங்கள் வந்து இன்னும் எப்படி சொல்லுவீங்க, எப்படி பண்ணணுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அமைதியாக இருக்கணுமே தவிர ஒரே ஐடியா வந்து அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுறது, அவங்கள எதிர்த்து பேசுறது பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து காலம் தாழ்த்தது அடுத்தது காலம் தாழ்த்தி 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 பண்ணுறது. நல்ல விஷயம்னு தெரிஞ்சிடும், அனலைஸ்லாம் பண்ணிவிடுவீங்க, பக்காவாக எல்லாரையும் விசாரிச்சிருவீங்க. கடைசியில் அது டைம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் பண்ணலாம் அப்படின்ட்டு தள்ளி போட்டு அது செய்யக்கூட முடியும் உங்களால், ஆனால் அது தள்ளி போடுறது. ஸோ அது தள்ளி போடுறதுனால உங்களோட நேரம் வீணடையும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல செய்தியை கேளுங்க, நல்ல விஷயத்த பாருங்கள், நல்லவங்களாக கூட பழகுங்க. நம்மளை விட மேம்பட்டவர்களாக கூட சான்றோர்கள் சொல்லுவாங்க, அவங்க தான் அறிவுத்திறன் உள்ளவர்கள், அவங்களா கூட பழகுங்க. அறிவுத்திறன் செயல்திறன் அதிகமாக இருக்கவங்களோட பழகுங்க, பேசுங்க, ஸ்பீச் கேளுங்க. யூடியூப் எடுங்க, டெலிகிராம் எடுங்க, எனி சோஷியல் மீடியா, அக்ரிகல்ச்சர், ஐடி ஃபீல்டு, பேங்கிங் ஃபீல்டு, எந்த இடத்துல போனாலும் உங்களோட எண்ணம் வந்து முழுக்க முழுக்க வளர்ச்சி நோக்கி இருக்கணும். எந்த விஷயத்த பண்ணாலும் வளர்ச்சி நோக்கி மட்டுமே இருக்கணும். அப்போது வந்து உங்கள் நேரம் வந்து பயனுள்ளதாக மாறும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம்லையும் மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறது, டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, மற்றவங்கள பற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது, என்ன போயிட்டுருக்குன்னே தெரியாமல் ஒரு விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறது, அது எதுவோ நடந்திருக்கும் அங்கே சம்மந்தமே இல்லாமல் நம்ம போய் ஏதோ ஒன்று சொல்கிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இது வந்து நேரத்தை வந்து முழுமையாக வீணடிச்சிடும். நேரத்தை வீணடிச்சிட்ட பிறகு திரும்பவும் வரவே வராது. ஒருத்தருக்கு 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 70 வயசுன்னுவாங்க. அவங்க என்ன சாதிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்களால எதையுமே சாதிச்சிருக்க முடியாது. ஏன் காரணம் என்னன்னா, அவங்க வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்றிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க அவங்க பட்டது தான் கஷ்டம்னு மைண்டில் வச்சுட்டு இருப்பாங்க. அது கிடையாது கஷ்டம். கஷ்டப்பட்டவங்கன்றவங்க மிகப்பெரிய அளவில் முன்னேறியிருப்பாங்க. அது மற்றவங்கள குறை சொல்லியிருக்க மாட்டாங்க, மற்றவங்களாண்டருந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்களே தவிர மற்றவங்கள குறை சொல்லின்னு இருந்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஆடம்பரமாக வாழறதை விட எளிமையாக வாழறது தான் கடினம். ஆடம்பரமாக பணம் வந்துடும், பதவி வந்துடும், லோன் வாங்கி கூட ஆடம்பரமாக இருக்கலாம். அது கிடையாது. பொய் சொல்லி தவறான விஷயங்கள் செஞ்சு கூட ஆடம்பரமாக இருக்கலாம். அப்படி கிடையாது. எளிமையான வாழ்க்கை வந்து மிக சிறந்த மருந்து நம்மளுக்கு லைஃப்பில். அது எந்த அளவுக்கு மருந்துன்னா, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், மற்றவங்களாண்ட நம்ம விஷயம் அவங்களாண்ட இந்த கற்றுக்கிறதுக்காகவும் இருக்கிற ஒரே விஷயம் அந்த எளிமையான வாழ்க்கை தான். சரிங்களா? நம்ம ஆடம்பரமாக மாறிட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் கோட்டு, நம்ம செயல்திறன்லாம் மாறும்போது நம்மளாண்ட பழகுறவங்க கம்மியாயிடுவாங்க. ஸோ நம்ம மற்றவங்க ஹை லெவலில், லோ லெவலில், மிடில் லெவலில், உயர்ந்த தரமாக இருந்தாலும், நடுத்தரமாக இருந்தாலும், கீழ்த்தரமாக இருந்தாலும் அவங்களாண்ட பழகும்போது நம்ம வந்து கேஷுவலாக நார்மலாக பழகி நார்மலாக பேச தான் இதுவாகும். அதுக்கப்புறம் கேலி கிண்டல், அப்புறம் வந்து ஒரு கேலி கிண்டல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவாய்ட் பண்ணி நம்மளை வந்து நம்ம மேம்படுத்திக்கணும். கோவப்படுறது, அசிங்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தரை ஜெயிச்சிட்டோம், நம்ம ஒருத்தரை அசிங்கப்படுத்திட்டோம், நம்ம ஒருத்தரை திட்டிட்டோம், அடிச்சிட்டோம்னு சந்தோஷப்படக்கூடாது. மற்றவங்க கெட்டவங்க ஏதோ ஒரு தப்பு செய்கிறவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க, அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க பலனை அனுபவிக்கிறாங்க, அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு நம்ம சந்தோஷப்படக்கூடாது. இந்த நேரம்லாம் வீணான நேரம். நிச்சயமாக சொல்கிறேன், கெட்டவங்க கெட்டு போகிறதுனால எந்தவித பெனிஃபிட்டும் எந்தவித பலனும் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அதனால் நாம் எல்லாருமே நல்லா இருக்கணும், கெட்டவங்களோ நல்லவங்களோ எல்லாருமே நல்லா இருக்கணுன்றத மைண்டில் வச்சு ப்ரோக்ரஸ் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் உயரும். சரிங்களா? யாரை பற்றியும் எதை பற்றியும் அதிகமாக திங்க் பண்ணாதீங்க. உங்களை பற்றி மட்டும் முழுமையாக திங்க் பண்ணுங்கள். உங்களை பற்றி நீங்கள் என்ன டெவலப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ முன்னேறியிருக்கீங்க, போன வருஷம் எவ்வளோ முன்னேறினீங்க, போன மாதம் எவ்வளோ முன்னேறினீங்க, நேற்று எவ்வளோ முன்னேறினீங்க, இன்றைக்கி எவ்வளோ முன்னேறீங்க, ஒவ்வொரு செகண்டும் உங்களை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அது வந்து சுயநலம் கிடையாது. அது ஆனால் உங்களை பற்றி நீங்கள் திங்க் பண்ணும்போது நீங்கள் செய்கிற தவறுகளையும் திங்க் பண்ணுங்கள். தவறுகளை நீங்கள் உணர்ந்துட்டிங்களான்னா அது வந்து நல்ல விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போகும் உங்களை ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? தவறுகள் மற்றவங்கள பற்றியே தவறு பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்மளோட நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாமே போயிடும். சரிங்களா? நம்மளோட கெட்ட விஷயங்களும் நமக்கு தெரியாமல் போயிடும். நம்ம என்ன கெட்டது பண்ணுறோம், நம்ம என்ன நல்லது பண்ணுறோம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா?
உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க. உங்களுக்குள்ளேயே தான் எல்லா விஷயமும் இருக்குது. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்